தாவேகாவினுடைய துண்டை தோளில் அணிவதற்கே தயங்கிய திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பாக்கெட்டில் அம்மாவினுடைய படத்தை புகைப்படத்தை வைத்திருந்த அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு அந்த புகைப்படத்தையே மாற்றியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அவருக்கு ரத்த சுத்தி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அம்மாவும் ஆசியோடும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவார், அதற்கு உறுதுணையாக திரு ஓபிஎஸ் இருப்பார்னு பேச முடியுதுன்னா உண்மையிலேயே இவங்க அதிமுகங்களா சார்? எங்களுக்கு அது ஜீர்ணிக்க முடியலையே. உண்மையான அதே கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? நேரு மீது கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி பாமர மக்களிடம் வேலைக்கு கிட்ட 30-35 லட்சம் ரூபாய் வாங்கியதாக தகவல் இருக்கு. அதுக்கும் வழக்கு போடுவதற்குண்டான முகாந்திரம் இருக்கு. கரூர் சம்பவத்திலே புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு மட்டுமல்ல, நேர்மையா விசாரணை நடக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக தாவேகாவினுடைய நிலை பரிதாபமாக மாறி போயிருக்கும். புஷி ஆனந்த் அவர் எல்லா தொகுதியிலும் நிற்பாரு. ஏன்னா அவர் சித்தர்ல கூடு விட்டு கூடு பாய்வாரு. இங்கேயும் இருப்பாரு, அங்கேயும் காட்சி கொடுப்பாரு, அங்கேயும் காட்சி கொடுப்பாரு. தேர்தல் அங்கீகரிக்குமா? பழைய மாதிரி தேர்தல் ஆணையம் இருக்கு. எத்தனை தொகுதியில் ஒரு நபர் போட்டியிட முடியும்? குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் மேல. ஆமாங்க, அரசியலுக்கு வருகிறேன் என்று தலை சொட்ட ஒரு அளவுக்கு அவர் பேசினார் சார். அதை நம்பி இந்த இளைஞர்கள் எல்லாம் ரஜினிக்காக கொடி உள்பட தயார் செய்தார். கடல் அலையை சாட்டையால் அடித்து நிறுத்த முடியாதோ அதுபோல புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் 26 முதல்வராவதை யாராலும் தடுத்துவிட முடியாது என்றதுதான் நிஜம். அதுதான் உண்மை. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தமிழர் சேனை கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய எரிமலை ராமச்சந்திரன் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக்கொண்டே தாவேகாவில் இணைந்த தாவேகாவின் ரத்தத்தை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்போது தன்னுடைய படத்தை மாற்றி இருக்கிறார். ஜெயலலிதா படத்திலிருந்து விஜய் அவர்களுடைய படத்தை பாக்கெட்ல வைக்க ஆரம்பித்திருக்கிறார். இப்போ ரத்தம் முழுவதுமாக தாவேகா அவருக்கு மாறிவிட்டதா அப்படின்ற கேள்வி வரும் சார். ஒரு மனிதன் பிறக்கும் போது ஓ பாசிட்டிவ் ஏன்னு சொல்லுவாங்க சார், ரத்தத்துல பிரிவு. ஆனா ஒரு மனிதன் எந்த கட்சி தன்னை அடையாளப்படுத்தியதோ, அமைச்சராக்கியதோ, உயர்ந்த பதவியில் இருக்க வைத்ததோ, அந்த கட்சிக்கு துரோகம் இழைத்திட்டு போன நபர்களில் திரு செங்கோட்டையன் ஒருவர். அவர்தான் என் உடம்பில் ஓடுவது அதிமுகவினுடைய ரத்தம் என்று வீரவசனம் பேசிய திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு தாவேகாவில் சேருகின்ற பொழுது தாவேகாவினுடைய துண்டை தோளில் அணிவதற்கே தயங்கிய திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு என் நெடுங்காலமாக தன்னுடைய பாக்கெட்டில் அம்மாவினுடைய படத்தை புகைப்படத்தை வைத்திருந்த அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு அந்த புகைப்படத்தையே மாற்றி இருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அவருக்கு ரத்த சுத்தி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ரத்தத்தை சுத்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தன் உடம்பில் அதிமுக ரத்தம் ஓடிய நபர் திடீரென்று தாவேகா ரத்தம் எப்படி ஏறியது, எப்படி மாறியது என்கின்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். ஆக இவர்களெல்லாம் கொள்கை பிடிப்பில்லாத அதிமுகவில் சுயநலத்தில் பயணித்தவர்கள் என்று நான் கருதுகிறேன். இவர் மட்டும் இல்லை, இன்றைக்கு திரு ஓபிஎஸ் இருக்கிறார, இவர மாதிரி ஆளுங்கள்லாம் தர்ம யுத்தம் பண்ணார்ல திரு ஓபிஎஸ். எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் கட்சி அதிமுக என்கின்ற அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த அறிவாலயத்துக்குள்ள கால் போக முடியுமாங்க? ஆனா திரு ஓபிஎஸ் போறார. அப்ப ஈனமான சூடு சொரணம் இருக்கணும்ல. இது அம்மாவால் அறிவாலயம் போல சட்டமன்றத்துலதான் அவங்க சந்தி இல்ல சார். அந்த அறிவாலயம் ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும். இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை. அறிவாலயம் என்பது திமுகனுடைய அலுவலகம் இல்லைங்களா? திமுகவுல போய் சேர்றது என்பது சட்டமன்றத்தில் இருந்தான்னா, கோபாலபுரத்தில் போய் சேர்ந்து போனான்னா, அறிவாலயத்துக்கு போனான்னா எல்லாம் ஒண்ணுதானே. அது என்ன வேறுபாடு இருக்கு?
இல்லைங்களா சார்? அங்க போனது மட்டும் இல்ல சார், ஆனா மட்டும் முயற்சி பண்ணாருல்ல சார், எனக்கு என்ன முயற்சி? பதவியே வேண்டாம், என்ன ஒரு உறுப்பினரா சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எவ்வளவு சார் ஒரு ரொம்ப கெஞ்சி கூட பாத்துட்டாரே. அப்ப இபிஎஸ் அவர்கள் எதுவுமே அவரை கண்டுக்கவே இல்லையே சார். முதலமைச்சர்ன்ற ஒரு மரியாதையோட அவர் பார்த்தாரா அப்படின்றதே கேள்வியா இருக்கு. இல்ல சார், இந்த விஷயத்துல புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் சரியாக நடந்து கொண்டார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்தை திரு ஓபிஎஸ் அவர்கள் செய்தார்கள். என்ன என்றால், கட்சியினுடைய அலுவலகத்தை உடைத்து அதிலிருந்து ஆவணங்கள் எல்லாம் எடுத்து போற அந்த எண்ணமும் அந்த தில்லும் எங்கிருந்து வந்துச்சு? அது கோயிலா பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல் இருக்கிற தொண்டர்கள் ராயப்பேட்டையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை கோயிலாக பார்த்த அந்த அலுவலகத்தை திரு ஓபிஎஸ் அவர்கள் இடித்தார், உடைத்தார் என்பது இந்த செய்தியை அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற கேள்வி இருக்கு. அதே போல நினைக்கும் போதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களை தன் மகனோடு போய் சென்று பார்க்கிற பண்பு எப்படி வந்தது? உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கூட, எந்த ஒரு பிரதிபலனும் அனுபவிக்காத தொண்டர்கள் கூட திமுக என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் துரோகமும் தொல்லைகளும் கொடுத்த ஒரு கட்சியை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் தொண்டர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எங்கோ ஒரு மூலையில் இருந்தவரை அடைத்துட்டு வந்து இன்றைக்கு முதல்வராக கிட்டத்தட்ட 3 முறை முதல்வராக பதவி வைத்தும் கூட தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய கொள்கையும் நீர்த்து போக விட்டவர்கள் தான் அதிமுகவுக்கு துரோகம் இழைத்தவர் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஏன்னா அவர்கள்தான் இப்ப சமீபத்தில் நடந்த சட்டமன்றத்தில் அவருடைய ஆதரவாளர் புரட்சி தலைவி அம்மாவும் ஆசியோடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவார், அதற்கு உறுதுணையாக திரு ஓபிஎஸ் இருப்பார்னு பேச முடியுதுன்னா சார், உண்மையிலே இவங்க அதிமுகங்களா சார்? சார், நாங்கெல்லாம் கூட்டணி ஆதரவு நிலையில் இருக்கிறோம், எங்களுக்கு அது ஜீர்ணிக்க முடியலையே. உண்மையான அதே கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஏற்றுக்கொள்ள முடியும் வந்து பெருசா இருக்கு சார். 2வது, இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர், இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர், அவங்க நபர்களை வச்சு அதிமுக பிரிந்து கிடக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 4 வருஷம் தமிழகத்துல செய்த அரசியல் அப்படின்னா இதுதான். ஓபிஎஸ் சேரணும், அதிமுக நீக்கப்பட்டவர்கள் பிரிந்தவர்கள் சேரணும், அதிமுக பிரிந்து கிடக்குது, எல்லா டிபேட் டாபிக்கும் அதுதான். ஆனா அப்படி சொல்லப்பட்ட நபர்கள் யாருமே இப்போ அதிமுக இல்ல, ஏன் மாற்று கட்சியில் கூட இல்ல. எந்த கட்சியை எதிர்த்து அதிமுக தொடங்கப்பட்டதோ அதே திமுக போய் ஐக்கியமாகியிருக்காங்களே, இது எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க எல்லாம் உண்மையிலேயே பிழப்புவாதிகள் சார், சந்தர்ப்பவாதிகள். அவர்களெல்லாம் கணக்கில் எடுக்காத அண்ணன் எடப்பாடியார் சேர்க்காத விட்டதுதான் உண்மையிலே அதிமுகவுக்கு புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் செய்த ஒரு மிகப்பெரிய புரட்சியும் தியாகமும் அதுதான். அவங்களை சேர்த்திருந்தா உண்மையிலே இந்த கட்சி பாழ்பட்டு போயிருக்கும். இன்றைக்கு சுமங்கலி கேபிள் விஷன் அவங்களா இருக்கட்டும், அது பெண் ஒரு அமைப்பு இருக்கு, இவங்களாகட்டும், இவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஊடகத்தினரை என்ன பேசும் பொருள் ஆக்கணும்னு முடிவு என்ற நிலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு இதுதான் நீங்க டிபேட் எடுக்கணும், ஏன் இப்படி வச்சீங்க, ஏன் இப்படி வைக்கல அப்படின்ற கேட்கிற நிலையில் தான் இன்றைக்கு திமுகவினுடைய ஐடி விங் செயல்படுது. இன்றைக்கு கனிம வளமாகட்டும், ஒன்றும் இல்லை, திரு கே நேரு 1020 கோடி ரூபாய் குடிநீர் வழங்கல் இதுல ஊழல் இருக்கு, எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதற்கு முன்னாடி திரு கே நேரு மீது கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி பாமர மக்களிடம், ஏழை எளிய மக்களிடம் வேலைக்கு கிட்ட 30-35 லட்சம் ரூபாய் வாங்கியதாக தகவல் இருக்கு. அதுக்கும் வழக்கு போடுவதற்குண்டான முகாந்திரம் இருக்கு. இதுவும் இல்லாமல் நிறைய டெண்டர்கள்ல அதிகமாக லஞ்சம் பெற்றதாக, கிட்டத்தட்ட ஒரு டெண்டர்னா ஒரு 10.15% மேல் லஞ்சம் பெற்றதாக
ஒரு தகவல் இருக்கு. நான் சொல்றது திரு கே நேரு மீது மட்டும் நான் சொல்றேன். அதுக்கு சில போலீஸ் அதிகாரிகள் கூட இந்த டெண்டரில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கூட இன்றைக்கு கசிந்திருக்கிற நிலையில் இருக்கு. இதையெல்லாம் இந்த ஊடகங்கள் கண்டுகொள்ளாமல் போவதற்கு என்ன காரணம் என்றால், திரு சவுக்கு சங்கர், அந்த பிலிக்ஸ் போன்றவர்கள் எல்லாம் கூட சாதாரண யூடியூப் சேனல்காரர்கள் கூட மிரட்டி பணிய வைப்பதற்காக எதிர்த்து ஆதாரங்களை வெளியிடுகிறார்கள் என்ற காரணத்தை காட்டி கைது செய்வதும் மிரட்டுவதுமே வாடிக்கையாக இருக்கிறார்கள். யூடியூப்காரர்களுக்கே இந்த நிலை என்றால், சாட்டிலைட் டிவி வைத்திருக்கிறவர்கள் முதலாளிகளுக்கு எந்த அளவுக்கு இவர்கள் நெருக்கடி கொடுத்திருப்பார்கள் என்பதற்கு சாட்சியாகவே இந்த கைதும் மிரட்டலும் இருக்கு. அப்படி என்றால் இங்கு இருக்கிற ஊடகங்கள் அத்தனையும் ஒன்று மிரட்டப்படுகிறார்கள், அல்லது அவர்கள் என்ன விருப்பமோ அதை கொடுத்து சரி செய்ய முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவே நமக்கு தகவல் கிடைத்திருக்கு. சோ திமுக பத்தின செய்திகள் வெளியில வராம திமுக அஜெண்டாவா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்படும். ஆமா. அதே போல அதிமுக எடுக்கிற போராட்டங்கள், கேட்கிற கேள்விகள் எல்லாம் கூட பெரிய அளவில் செய்தியாக மாறவிடாமல், பேசும் பொருளாக மாறவிடாமல் இந்த திமுக சார்ந்த ஊடகங்கள் திட்டமிட்டு மறைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கடல் அலையை சாட்டையால் அடித்து நிறுத்த முடியாதோ அதுபோல புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் 26 முதல்வராவதை யாராலும் தடுத்துவிட முடியாது என்றதான் நிஜம், அதுதான் உண்மை. தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி வர்றாரு. சேலத்தில் நடந்த விஷயத்துல என்ன நடந்ததுன்றது அடுத்தது வேலூர் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ தாவேகா தாக்கம் 2026 அவங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சாலும் வீரியம் பெறுதுன்னு எடுத்துக்கிறீங்களா? இல்ல, தாவேகா சும்மா பிறந்த குழந்தைங்க, அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அவர்கிட்ட இருக்கிறவர்களெல்லாம் உண்மையிலேயே அந்த கட்சி ஒரு பெருசா பதிவு பண்ணியிருக்காங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு உண்டான இதுதான் கொள்கை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு நிறைய தமிழ் தேசியத்தில் நிறைய கருத்தியல் முரண்பாடுகளை உள்ள வச்சிருக்கிற கட்சியாக இன்றைக்கு தாவேகா இருக்கு. தமிழர்களை ஓரணியில் திரட்டுவதற்கும் தமிழ் தேசியம் வாழ்வதற்கும் ஈழத்திலே நிறைய விஷயங்கள் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைகள் ஏற்படுவதற்கும் தாவேகா வரும் என்று ஈழத்தமிழர்கள் கூட நம்பினார்கள் ஒரு நேரத்தில். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு, கரூர் சம்பவத்திலே புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு மட்டுமல்ல, நேர்மையா விசாரணை நடக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக தாவேகாவினுடைய நிலை பரிதாபமாக மாறி போயிருக்கும். அதனால் தாவேகா என்கின்ற கட்சி இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அவர்கள் எத்தனை சதவீதம் ஓட்டு பெறுகிறார்கள் என்ற நிலையை எடுத்துதான் நாம் அங்கீகரிக்க முடியும். இதே போல வீரவசனம் பேசி டார்ச் லைட் அடித்து வந்த தலைவர்கள் எல்லாம் அவருடைய நிலையெல்லாம் எந்த நிலையில் போயிருக்கு என்றது மக்கள் அறிவார்கள். திரு டி ராஜேந்தர் போன்றவர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு என்ன செய்தார்கள், என்ன சாதித்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். திரு பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன செய்தார்கள், போனார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆதலால் திரைப்படத்துறையில் இருந்து வந்த அன்றைக்கு திமுக எதிர்ப்பு அலையில் வெற்றி பெற்ற திரு விஜயகாந்தை போல் அதே மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். சினிமா துறையில் இருந்து வந்தால் அவருக்கு அத்தனை பேரும் வாக்களித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை நம்பி தாவேகா என்கின்ற ஒரு கட்சி பெரிய கட்சியாக, பேசப்படுகிற கட்சியாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. தவிர உண்மையிலேயே அதனுடைய பலத்தை தேர்தலுக்கு பிறகுதான் நாம் அது கட்சியா சங்கமா என்கின்றே நமக்கு புரியும்.
தவேகானுடைய நிர்வாகி அருண்ராஜ் என்ன சொல்றார் பேட்டியில அப்படின்னா, நேரடியாகவே பாஜக எங்களை வந்து அழுத்தம் கொடுக்கவும் நிர்பந்திக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு ஜனநாயகன் பட விவகாரம், இன்னும் அரசியல் சிபிஐ விசாரணை இதெல்லாம் எடுத்துக்கிறார். இப்போ இங்க தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அதிகமா தாவேகா கவர்வதற்கான முயற்சிகளையும், அதே நேரத்துல தாவேகாவினுடைய பலத்தை முழுவதுமா வாக்குகளா மாற்றுவதற்கான முயற்சிகளையும் தாவேகா தீவிரமா எடுக்குதுன்றப்போ அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இல்ல, தாவேகானுடைய முதல்ல கொள்கையும் சித்தாந்தத்தை நீங்க சொல்லணும் மக்கள் கிட்ட. நீங்க ஒரு களம் காண ஒன்றீங்க. முறை வாக்காளன் தமிழ்நாட்டுல கொள்கையை பார்த்து என்ன செயல்படுன்றத பார்த்து எங்களுக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய வெறுப்பு, அதை தாண்டி இதுவரை எங்களுக்கு எதுவும் செய்யலேன்ற மன உளைச்சல், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், தப்பு பண்ணீங்கன்னா நாங்க மாத்திக்கிறோன்ற மாதிரியான மனநிலையில இருக்காங்களே அப்படின்னு அவங்க. இப்போ நீங்க எப்படி திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதுமை ஆகிறவரை தமிழக மக்களை சுரண்டினாரோ, உழைப்பை சுரண்டினாரோ, பிரம்மாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் மேல. ஆமாங்க, நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று தலை சொட்ட ஒரு அளவுக்கு அவர் பேசினார் சார். அதை நம்பி இந்த இளைஞர்கள் எல்லாம் ரஜினிக்காக கொடி உள்பட தயார் செய்தார்கள். நான் அடுத்த வருகிறேன், இன்று வருகிறேன், நாளை வருகிறேன் என்று, இன்று போய் நாளை வா அப்படி என்பது போல் திரு ரஜினி அவர்கள் இந்த தமிழக மக்களை தன்னுடைய பிழைப்புக்காக ஏமாற்றினார். யாரும் மறுக்க முடியாது. அவர் தமிழக மக்களுடைய வேர்வையில் சம்பாதித்த பணங்களை எங்கே முதலீடு செய்திருக்கிறார் என்று கேட்டால் இன்றைக்கு கேள்விக்குறிதான் மிஞ்சும். தமிழகத்தில் ஒரு மண்டபத்தை மட்டும், திருமண மண்டபத்தை மட்டும் கட்டிவிட்டு மற்ற முதலீடுகளை தமிழ்நாட்டில் உழைத்து தமிழக மக்கள் வேர்வையில் சம்பாதித்த அந்த பணத்தை எந்த மாநிலங்களில் அவர் முதலீடு செய்திருக்கிறார் என்கின்ற கேள்வி இருக்கு. அதே போலத்தான் திரு அட்லியை கூட்டு வந்து அடுத்த படம் பண்ண போற மாதிரி இங்க பேசப்படுது. ரஜினியா சார்? இவரு விஜய் சார் கடைசி படம் தான் சார் ஜனநாயகம். எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் கடைசி படம்னு. ரஜினி எத்தனை கடைசி படத்தை நடிச்சாரு. இப்ப கூட இன்னொரு படம் வரப்போதாமே, கமலஹாசனும் திரு ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்க போறாங்களாமே, KHRK நடிக்க போறாங்களாமே. அப்ப எது கடைசி படம் சார்? இவங்க சாவர வரைக்கும், திரைப்பட நடிகர்கள் சாவர வரைக்கும் இதுதான் கடைசி படம்னு சொல்லி அரசியலுக்கே வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு சார். கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, 234 தொகுதியில நிக்க போறாரு, அட்லியை கூட்டு வந்து படம் நடிக்க போறாரு அப்படின்றீங்க. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் இல்ல சார்? ஜனநாயகம் வருதோ இல்லையா சார்? அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்து கேமரா வெளிச்சத்தில் இருந்து பழக்கப்பட்டவர்கள், அந்த வெளிச்சம் படலனாவே அவங்களுக்கு வந்து குளிர் ஜுரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சார். அதனால அடுத்த படத்தோடான செய்தி கசியுது. அட்லி வச்சு அடுத்த படம் பண்ற மாதிரி ஒரு செய்தி ரூமரா கூட இருக்கலாம்ல, தெரியல. நம்ம திரைத்துறையில இல்லை, அப்படி ஒரு செய்தி மக்கள் மத்தியில உலாவுது. ரெண்டாவது, இன்றைக்கு வந்து தேர்தலில் திரு சீமான் அவர்கள் தான் பிறந்த ஊரான சிவகங்கை மையமா வச்சு தேர்தலில் நிற்கிறதுக்காக அவர் சொல்றார். திரு விஜய் அவர்களும் அது பூர்வீக ஊர்னு ஒரு ஊர் சொல்றாங்க. அதுதான் அந்த பூர்வீகம்னு திரு எஸ்ஐ சந்திரசேகர் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஊரை மையமா வச்சு தேர்தலில் நிற்கிற மாதிரி பேசினாங்க. திரு புஷி ஆனந்த் அவர் எல்லா தொகுதியிலையும் நிற்பாரு, ஏன்னா அவர் வந்து சித்தர்ல கூடு விட்டு கூடு பாய்வாரு, இங்கேயும் இருப்பாரு, அங்கேயும் காட்சி கொடுப்பாரு. தேர்தல் அங்கீகரிக்குமா? பழைய மாதிரி தேர்தல் ஆணையம் இருக்கு. எத்தனை தொகுதியில் ஒரு நபர் போட்டியிட முடியும்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்களை பொதுச் செயலாளராக வைத்து இயங்குகிற ஒரு தாவேகா கட்சி எப்படி சார் தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்ற முடியும் என்கின்ற கேள்வியும் ஐயமும் நமக்கு இருக்கு. அப்படி தமிழகம் முழுக்க திரு புஷி ஆனந்தர் சொன்னது போல் தமிழகம் எங்க தலைவர் நிற்பாரு, தளபதி நிற்பாரு அப்படின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் சீமான் தேர்வு செய்தது போல், அறிவித்தது போல், இந்த தொகுதியில்தான் நிற்கப் போகிறேன் என்கின்ற ஒரு தொகுதியும் சொல்லப்படவில்லை என்றால் கூட திரு விஜய் அவர்கள் வேதாரண்யத்தில் நிற்பதற்கு உண்டான சாத்தியமும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஏனென்றால் சமூக ரீதியான அவருக்கு உடன்பட்டவர்கள், உறவினர்கள் எல்லாம் அதிகமாக இருப்பதாகவே பேசப்படுகிறது. அவர்
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்புக்கும் கோட்லயே இருக்கு. இல்ல, பிறப்புக்கும் என்றால் தான் பிறந்த சமூகத்தை பிறப்புக்கும், புரிஞ்சுங்களா? தான் பிறந்த சமூகத்தை எப்படி சொல்றாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அது குரல்ல பேச்சளவு எழுத்தளவில் இருக்குமே தவிர எந்த ஒரு மனிதனும் வள்ளுவனை போல், வள்ளுவன் சொன்னதை போல் யாராலும் வாழவும் பேசவும் நடக்கவும் செயல்படவும் முடியவே முடியாது. ஏனென்றால் நிமிடத்துக்கு தப்பானவர்களை, நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்களை தன்னுடைய கட்சியில் சேர்த்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அங்க வள்ளுவன் வழியில் வந்தவர்கள்தான் அந்த கட்சியில் பயணிக்கிறார்களா அப்படி என்று கேட்டால் ஒருத்தர் கூட அந்த கட்சியில் இருக்க மாட்டார்கள். ஆக மேற்கோள் என்பது நடைமுறையில் சாத்தியப்பட வேண்டுமே தவிர பொதுவாக சொல்லாடலை எடுத்து இதுதான் எங்கள் கொள்கை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்ற திரு விஜய் அவர்கள் எங்கேயாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஆணவ படுகொலைகளும் சாதியான மோதல்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன திரு விஜய் அவர்கள் தில் இருந்தால், உங்கள் கொள்கை மீது உங்களுக்கு பிடிப்பு இருந்தால், குறிஞ்சாங்குளத்திலே காந்தாரியம்மன் கோயிலை கட்டி கொடுக்க முடியுமா? இல்லையா? இறை வழிபாடு என்பது அனைவருக்கும் பொதுவானது. குறிஞ்சாங்குளத்தில் இருக்கிற காந்தாரியம்மன் கோயிலை கட்ட முடியாமல் பட்டியல் சமூக மக்கள் கொலைபட்டும் கூட பிறரால், வடுகர்களால், பட்டியல் சமூக பூர்வகுடி மக்களுடைய ஆண்குறியை அறுத்து வாயில் வைத்த நிலையெல்லாம், வரலாறெல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமா? நானும் உங்களோடு வருகிறேன், வாருங்கள் காந்தாரியம்மன் கோயிலை கட்டுவோம் என்ற அறைகோலை நான் திரு விஜய் அவர்களுக்கு வைக்கிறேன். ஆக இதற்கெல்லாம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க இயலாத முடியாத திரு விஜய் அவர்களால் என்னத்தை இந்த மக்களுக்கு செய்துவிடப் போகிறார் என்ற கேள்வியும் ஐயமும் எமக்கு இருக்கு. அதே போல கூட்டணி சார் இவ்வளவு தூரம் சொன்னாரு. கூட்டணிக்கு ஒரு சிறிய கட்சிகள் கூட வரல. கட்சிகள், மக்களை விட்டுருங்க, கட்சிகளுடைய தலைமைக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கான்ற கேள்வி இதுல சும்மா ஷார்ட்டா முடிச்சுங்க சார். சார் அவருக்கு முதல்ல தலைகணத்தில் இருந்தார் சார். ஆட்சியில் பங்கு தருகிறோம், அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று கரூர் சம்பவத்திற்கு முன் பேசினார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தலைமை பண்பே திரு விஜய் அவர்களிடம் இல்லை என்பதை இங்கு இருக்கிற சிறு கட்சிகள் எல்லாம் புரிந்து கொண்டதன் உடைய விளைவுதான் யாரும் அவரோடு கூட்டணிக்கு போய் பேசவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பண்ருட்டி ராமச்சந்திரன் போயிருக்காரு சார். கட்சி ஆரம்பிச்சு 84 வயசுல அவர் போய் சேர்ந்திருக்காரு சார். சார் இவர்களெல்லாம் பண்ருட்டி ராமச்சந்திரன் எல்லாம் அதெல்லாம் இதா சார், திரு விஜயகாந்த் கூட்டம் மாதிரி அவர் ஆலோசகராக போய் அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த சமூகத்துக்கு அவங்கெல்லாம் என்னத்தை சார் மாற்றத்தை ஏற்படுத்திட்டார்கள். அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் திரு விஜய் அவர்கள் என்ன தப்பான முடிவு எடுக்கிறார் சார்? இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனவர்கள் எல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு பெரிய கட்சி நடத்துறோம், அறிவுஜீவிகள், ஓட்டு போட இளைஞர்கள், வழிநடத்த முதிர்ச்சி பெற்றவர்கள். என்ன முதிர்ச்சி பெற்றவங்க? மூளை மங்கி போனவங்களெல்லாம் முதிர்ச்சி பெற்றவங்களா முடியாது. என்ன இப்படி குற்றச்சாட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது உண்மை. திடீரென்று கட்சி ஆரம்பிக்கணும்னா மினிமம் ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெறணும்னா 6 மாசமாவது ஆகும் சார். திடீர்னு ஒரு பேரை மட்டும் சொல்லிட்டு நாங்கள் கூட்டணிக்கு வந்துட்டோம்னு ஒருத்தர் போறாரு என்றால் அது எப்படி சார் நீங்க அதை கட்சியாக சொல்ல முடியும்? அதெல்லாம் இல்லை சார். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி சார். எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நேர்களே.